இந்த ஆப் காம்போனெண்ட்டுக்குள்ளே நம்ம கேரக்டர்ஸ்ன்ற பெயரில் ஒரு அரே டேட்டா வச்சுருக்கிறோம். அந்த அரே டேட்டாவானது இந்த டேபிள் காம்போனெண்ட்டுக்கு அனுப்பப்படுது. அந்த டேபிள் காம்போனெண்ட் டேபிள் பாடின்ற காம்போனெண்ட்டுக்கு அந்த டேட்டாவை அனுப்புது. அந்த டேபிள் பாடியில் தான் டேபிள் ரோக்கான டேட்டா எல்லாமே உருவாக்கப்படுது. ப்ரௌசரில் இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் உங்களுக்கு தெரியும். சரி, இது வரைக்கும் நீங்கள் பண்ணது பெரிய விஷயந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரோவையும் நீக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் கிளிக் செஞ்சால் இந்த ரோக்கான டேட்டாவானது போயிட்டு மீதி இருக்கிறது மட்டும் இந்த டேபிளில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டாவானது ஒவ்வொரு நிலைக்கும் மாறக்கூடியதாக இருக்கணும். இப்போ நம்ம ப்ராப்ஸை வச்சு பயன்படுத்துறது என்னமோ ஒரு வழி டேட்டா தான். அதாவது இங்கேருந்து உங்களால் ஒரு காம்போனெண்ட்டுக்கு டேட்டாவை அனுப்ப மட்டும்தான் முடியுமே தவிர திரும்ப உங்களால் மாற்றி அமைக்க முடியாது. அப்போ மாற்றி அமைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ரியாக்ட் உங்களுக்கு ஸ்டேட்டுன்ற ஒரு விஷயத்தை பரிந்துரை செய்யுது. இந்த ஸ்டேட்டை பயன்படுத்தும் போது நம்மளால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளால் ஒரு டேட்டாவை மாற்றி அமைக்க முடியும். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் இந்த டாமை மாற்றிடும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஸ்டேட் அடிப்படையில் இந்த டேபிளானது உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த ஸ்டேட் மாறும் போதெல்லாம் இங்கே இருக்கிற இந்த டேபிளும் மாறிடும். இப்போ நம்ம பண்ண போகிறதும் இந்த ஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை தான். இதுக்கு நம்ம திரும்பவும் ஆப்.js-குள்ளே வருவோம். இந்த ஆப்.js-ல ஸ்டேட்டுன்ற பெயரில் ஒரு வேரியபிளை உருவாக்கும். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறது எம்டியான ஒரு ஆப்ஜெக்ட் இப்போதைக்கு. இப்போ இந்த ஸ்டேட்டுன்ற வேரியபிள் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய இந்த காம்போனெண்ட்டுக்கான ஸ்டேட்டை கொண்டு இருக்கும். அதாவது இந்த காம்போனெண்ட்டுக்கான ஒரு சில மாறக்கூடிய தகவல்களை வச்சுருக்கிற இடம். இந்த இடத்துக்குள்ளே தான் நம்மளுடைய காம்போனெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் உள்ள ப்ராப்பர்ட்டியாக வச்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல கேரக்டர்ஸ்ன்ற பேரில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டேட்டா என்னென்னா கேரக்டர்ஸ், இந்த ரெண்டர் மெத்தடுக்குள்ளே ஏற்கனவே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கேரக்டர்ஸ்ன்ற கான்ஸ்டன்ட்குள்ளே இருக்கிற டேட்டா தான். அதனால் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம். கீழே இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட்டை எடுத்துடலாம், திரும்பவும் அதை கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த ஸ்டேட்குள்ளே கேரக்டர்ஸ்ன்ற ஒரு பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே சில டேட்டாக்கள் இருக்குது, அரே டேட்டா. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டேட் மாறக்கூடியதாக நம்ம செய்ய போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு அரே எலிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேபிளானது இங்கே உருவாக்கப்படணும். அதுக்கு நான் பண்ண வேண்டியது இந்த எலிமெண்ட்டை இங்கேருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற ஒரு கேரக்டரை ரிமூவ் செய்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை நான் இந்த காம்போனெண்ட்டுக்குள்ளே இப்போ எழுத போகிறேன். ரிமூவ் கேரக்டர் அப்படின்றது ஃபங்க்ஷன் பேர். இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீழே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஆரோ ஃபங்க்ஷன். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது, அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ ஆரோ ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு பேராமீட்டர் வாங்குவேன், இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர். இண்டெக்ஸ்னால் என்ன? அரே எலிமெண்ட் எல்லாமே ஒரு பொசிஷனில் இருக்கும், அந்த பொசிஷனை தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரிமூவ் கேரக்டர் ஃபங்க்ஷனை கால் செய்யப்படும் போது இண்டெக்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் அனுப்பப்படும். அந்த இண்டெக்ஸ் பேராமீட்டரை வச்சுக்கிட்டு தான் ஏற்கனவே இருக்கிற இந்த டேட்டாக்குள்ளே நம்ம குறிப்பிடப்பட போகிற அந்த இண்டெக்ஸ்க்கான டேட்டாவை ரிமூவ் செய்ய போகிறேன். டேட்டாவை மாற்றி அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவானது எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், திஸ் அப்படின்ற வேரியபிளை பயன்படுத்தி ஸ்டேட்டுன்ற ப்ராப்பர்ட்டியை இங்கே அணுகிறேன். என்னால் இந்த ஆரோ ஃபங்க்ஷன்லேருந்து இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை அணுக முடியும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வேணும். அதுக்கு நீங்கள் டீஸ்ட்ரக்சரிங் முறையில் அந்த கேரக்டர்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை மட்டும் இந்த ஸ்டேட்டுன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளேருந்து வாங்கிக்கலாம். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை டீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டேட்டுக்கான டேட்டாவை வாங்கியாச்சு. இந்த இண்டெக்ஸை வச்சு அந்த இண்டெக்ஸ் மட்டும் இந்த எலிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கேரக்டர்ஸ் ஒரு அரே தானே, அதனால் உங்களுக்கு நிச்சயமாக ஜாவாஸ்கிரிப்டோடைய ஃபில்டர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஃபில்டர் ஃபங்க்ஷன் பற்றி உங்களுக்கு நிச்சயமாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில் டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்காக உதவும், முக்கியமாக அரே டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வைக்கிறேன். அதாவது இந்த அரே டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வரும், அந்த எலிமெண்ட் கேரக்டர்ன்ற பேரில் வரும். அந்த எலிமெண்ட் வேல்யூ, இந்த அரேவோட வேல்யூ. ஆனால் கமா வச்சேன்னா அதுக்கு அடுத்து வர்றது இண்டெக்ஸ், அதை நான் ஐன்ற பேரில் வாங்கிக்கிறேன்.
ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இண்டெக்ஸுன்ற பேரில் வாங்கியிருக்கிறதால இங்கே அதே இண்டெக்ஸுன்ற பேரை இங்கே நம்ம வைக்க முடியாது, ஒரே பேராக ஆகிடும். அதனால் இங்கே ஐன்னு வச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய இண்டெக்ஸ் எனக்கு கிடைக்கும். இந்த இண்டெக்ஸை வச்சு தான் இப்போ நம்ம தேடுற அந்த இண்டெக்ஸை ரிமூவ் செய்ய போகிறோம் இந்த டேட்டாவிலேருந்து. நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ரிட்டர்ன் பண்ணணும் ட்ரூ அல்லது ஃபால்ஸ். ட்ரூன்னு இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கும், அப்படி இல்லைன்னா அந்த டேட்டாவை இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் விட்டுரும், அப்போ நீக்கிடும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய இண்டெக்ஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அமைச்ச இண்டெக்ஸுக்கு மேட்ச் இல்லைன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு இங்கே வச்சுருக்கிறோம் கண்டிஷன். ஆக ஒவ்வொரு இண்டெக்ஸும் இந்த இண்டெக்ஸோட மேட்ச் இல்லைனா தான் இங்கே ட்ரூன்றது வரும், அப்போது ஃபில்டர் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த இண்டெக்ஸை அது சந்திக்குதோ அந்த இண்டெக்ஸுக்கான எலிமெண்ட்டை மட்டும் அது விட்டுரும். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணதை நம்ம இங்கே ஒரு வேரியபிளில் வாங்கிக்கலாம். ஃபில்டர்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் லெட் கீவேர்டை வச்சு பயன்படுத்தியிருக்கேன். இந்த ஃபில்டர் வேரியபிள்குள்ளே இப்போது இந்த கேரக்டர்ஸ் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டாவானது ஃபில்டர் அடிப்படையில் இங்கே சேவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது நம்ம ஃபில்டர்லாம் பண்ணிட்டோம், ஆனால் இன்னுமே இந்த ஸ்டேட்டை நம்ம மாற்றலை. அதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதே கிளாஸ்க்குள்ளே இருக்கிற செட் ஸ்டேட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் செய்யணும். இந்த செட் ஸ்டேட் ஆனது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை மாற்றி அமைக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா மாற்றி அமைக்கக்கூடிய இடத்த மட்டும் மாற்றி அமைக்கணும், மீதி எல்லாத்தையும் விட்டுடணும். உங்களுக்கு தெரியும் எடுத்த உடனே இது ஒரு ஆப்ஜெக்ட், அதனால் இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து அதுக்குள்ளே ஒரு கேரக்டர்ஸ்ன்ற பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் இங்கேயும் கேரக்டர்ஸ்ன்ற பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இப்போ மாறப்போகிற இடம் இந்த டேட்டா மட்டும்தான். ஃபில்டர் செய்யப்பட்ட டேட்டாவை தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டேட் ஆனது இப்போது மாற்றி அமைக்கப்பட்டுரும். இப்போது இந்த எலிமெண்ட்டை நம்ம ரிமூவ் செஞ்சு இருக்கிற டேட்டா தான் இந்த ஸ்டேட் ஆனது வச்சுருக்கோம் இந்த ஃபங்க்ஷனை கால் செய்யும் போது. இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம உருவாக்கி தான் வச்சுருக்கோம், இந்த ரிமூவ் கேரக்டர்ன்ற ஃபங்க்ஷனை. இன்னும் இதை பயன்படுத்தலை. இது எங்கே பயன்படுத்துவோம்? இந்த டேபிள் காம்போனெண்ட்டுக்குள்ளே டேபிள் பாடின்ற காம்போனெண்ட்டில் இந்த டேபிள் ரோலை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துக்கு அனுப்பணும். முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த காம்போனெண்ட்லேருந்து டேபிள் காம்போனெண்ட்டுக்கு அனுப்புவோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ராப்ஸ் அப்படின்ற பகுதியில் பார்த்த மாதிரியே தான் ஒரு பேர் அடிப்படையில் நம்ம அனுப்ப போகிறோம். அந்த பேர் என்னென்னா ரிமூவ் கேரக்டர்ன்ற பேர் தான். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் ரிமூவ் கேரக்டர்னு வச்சுட்டேன். அந்த ப்ராப்பர்ட்டி பேரில் போக போகிறது இந்த ரிமூவ் கேரக்டர்ன்ற ஃபங்க்ஷன் தான். நீங்கள் இந்த இடத்துல வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும் அமிச்சா போதும். அதாவது இந்த ஃபங்க்ஷனுடைய பேரை இங்கே அமிச்சாலே போதும். தயவுசெய்து இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது இந்த பேர் முடியும் போது இந்த மாதிரி ரவுண்ட் ப்ராக்கெட் வச்சு கால் செஞ்சிடாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை கால் செய்கிற மாதிரி ஆகிடும். நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் கால் செய்யப்பட போகிறதில்ல. அதனால் இங்கே வெறும் அந்த பேரை மட்டும் இங்கே கொடுத்து அனுப்புகிறோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பேரில் இந்த ரிமூவ் ஃபங்க்ஷனுன்ற வேல்யூ போகும். அந்த டேபிள் காம்போனெண்ட்லேருந்து டேபிள் பாடிக்கு அது அனுப்பப்படணும். அதை அனுப்பணும்னா நம்ம இந்த இடத்துல இந்த ப்ராப்ஸ்ன்ற இடத்துலேருந்து வாங்கணும். டீஸ்ட்ரக்சரிங் முறையில் மறுபடியும் இந்த ரிமூவ் கேரக்டர்ன்ற ஃபங்க்ஷன் பெயரை இங்கேருந்து வாங்கிக்கிறேன், இந்த ப்ராப்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேருந்து. இப்போ மறுபடியும் இந்த டேபிள் பாடி காம்போனெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பேரில் நான் அதே ஃபங்க்ஷனை மறுபடியும் அனுப்புகிறேன். இப்போ இந்த இடத்துல அது கிடச்சிரும். நான் இங்கேருந்து டீஸ்ட்ரக்சரிங் முறையில் மறுபடியும் அதை வாங்கிடுறேன். வாங்கினதை இங்கே நான் பயன்படுத்த போகிறேன். ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த டேபிளோடைய ஹெடர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 2 ஹெட்டிங் இருக்கும், நேம் மற்றும் ஜாப். இப்போ 3ஆவதாக ஒரு ஹெட்டிங்கை நான் இங்கே இடத்துல கொடுத்துட்றேன். அந்த ஹெட்டிங் என்னென்னா ஆக்ஷன். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு டேபிள் டேட்டாவை அது கொண்டு இருக்கும். இப்போது ஆக்ஷனுக்கான டேபிள் டேட்டாவை இந்த இடத்துல டேபிள் பாடிக்குள்ளே கொடுக்க போகிறேன். அதனால் இன்னொரு புதுசாக ஒரு டிடி இங்கே உள்ளே கொடுத்துக்கிறேன். இந்த டிடிக்குள்ளே இருக்க போகிறது ஒரு பட்டன். இந்த பட்டனில் டெலீட்னு டெக்ஸ்ட் இருக்கும். இந்த பட்டன் எப்போல்லாம் கிளிக் செய்யப்படுதோ ஆன் கிளிக்குன்ற ஃபங்க்ஷன் மூலமாக, அதாவது இந்த ஆட்ரிபியூட் மூலமாக ஒரு ஃபங்க்ஷனை அது கால் செய்யப்படும். இந்த ஆன் கிளிக்கில் நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். அந்த ஆரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த காம்போனெண்ட்டுக்குள்ளே அதுக்கு கிடைச்ச இந்த ரிமூவ் கேரக்டர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை அது கால் செய்யும். சும்மா கால் செய்யாது, ஏன்னா நம்ம இந்த இடத்துல
ஒரு இண்டெக்ஸை கொடுக்கணும், இந்த ரிமூவ் செய்ய போகிற எலிமெண்ட்டோடைய இண்டெக்ஸ். போன உதாரணத்தில் நம்ம வந்து இண்டெக்ஸுன்ற ஒரு விஷயத்தை இந்த டேபிளோடைய கீக்காக பயன்படுத்தியிருந்தோம். அதனால் இந்த இண்டெக்ஸுன்ற அதே வேரியபிளை இங்கே கொடுத்துட்டோம். ஆக ஒரு எலிமெண்ட்டோடைய இண்டெக்ஸும் இந்த பட்டனுடைய ஆன் கிளிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கப்பட்டுரும். அப்போ எப்போல்லாம் நம்ம வந்து பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அப்போ அந்த ரிமூவ் கேரக்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் செய்யப்பட்டு அந்த எலிமெண்ட்டுக்கான இண்டெக்ஸ் ஆனது அனுப்பப்பட்டுரும். உங்களுக்கு இந்த பட்டனுக்கான சிஎஸ்எஸ் நான் ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சிஎஸ்எஸ் நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, அது உங்களுடைய இஷ்டம். நான் இங்கே டிசைன் பற்றி எதுவும் சொல்ல வரல. இப்போ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஆனாலும் இங்கே ஒரு 2 எரர் இருக்குது. என்னென்னா ஆப்.js-ல லைன் 43ல் லைன் 43ல் என்ன நான் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், கேரக்டர்ஸ் டேட்டான்ற பேரில் நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது ப்ராப்ஸை பயன்படுத்திகிட்டு இருந்த அந்த பகுதியில் உங்களுக்கு கேரக்டர்ஸ்ன்ற டேட்டாவை அமைச்சிருந்தோம். அந்த கேரக்டர்ஸ் டேட்டா தான் இங்கே போய் இந்த டேபிள் பாடி காம்பனண்ட்டுக்குள்ளே டேபிள் டேட்டாவெல்லாம் உருவாக்கிட்டு இருந்தது, நேம், ஜாப் எல்லாம். இப்போ அந்த டேட்டாவானது அனுப்பப்படலை. ஏன்னா நம்ம இங்கேருந்து அந்த கான்ஸ்டன்ட் கேரக்டர்ஸை ஆரம்பத்திலே இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ரிமூவ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ அதை கொடுக்காமல் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து டேட்டாவை அது எதிர்பார்க்க முடியாது. அதனால் இங்கே நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். ஆனால் கொடுக்க வேண்டியது நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டை உருவாக்கி கொடுக்கக்கூடாது, நம்ம இந்த ஸ்டேட்டுக்கான டேட்டாவை தான் கொடுக்கணும். அதனால் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் உருவாக்கிக்கிறேன். இங்கே நான் என்ன கொடுத்தனோ அதே பேரில் ஒரு கான்ஸ்டன்ட்டு நான் இங்கே உருவாக்கிக்கிறேன், கேரக்டர்ஸ்ன்ற கான்ஸ்டன்ட். அதுக்கான டேட்டா எங்கேருந்து கிடைக்கும்னா இந்த கிளாஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேட்டுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த கிளாஸ்க்குள்ளே ஸ்டேட்டுன்ற ப்ராப்பர்ட்டி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம வாங்கிக்கிறோம். அதுலேயும் நம்ம எதை வாங்க போகிறோம்னா இந்த கேரக்டர்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி தான், அந்த ப்ராப்பர்ட்டிக்கான டேட்டாவை தான் இந்த கேரக்டர்ஸ்க்குள்ளே வச்சுருக்க போகிறோன்றதால டீஸ்ட்ரக்சரிங் அடிப்படையில் வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேட்குள்ளேருந்து இந்த கேரக்டர்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை மட்டும் எடுத்து இங்கே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசர் போய் பார்க்குறோம். இன்னுமே நம்மக்கிட்ட ஒரு தவறு ஒன்று இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். 43 லைனில் ரிமூவ் கேரக்டர் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. என்னென்னா இங்கே ரிமூவ் கேரக்டருக்குள்ளே ரிமூவ் கேரக்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் அனுப்புகிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டா அது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிமூவ் கேரக்டர்னு ஏதாவது பேர் இருக்கான்னு பார்க்கும். ஆனால் அதுக்கு இங்கே கிடைக்கல. அது இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ரிமூவ் கேரக்டருன்ற ஃபங்க்ஷனை தான் அனுப்பப்படும். அதனால் என்ன பண்ணணும், இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ரிமூவ் கேரக்டரை அது வாங்குறதுக்கு திஸ்ன்ற வேரியபிளை பயன்படுத்திச்சுன்னா அதால் அது கண்டுபிடிக்க முடியும். இந்த கிளாஸ்க்குள்ளே ரிமூவ் கேரக்டர்னு ஒரு பேர் இருக்குது, அதை தான் இங்கே அனுப்புகிறோன்னு. இப்போ இதையும் சரி பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு போய் ப்ரௌசர் பாருங்கள், உங்களுக்கு டேபிள் வந்திருக்கும், நம்ம கொடுத்த பட்டனும் வந்திருக்கும், டெலீட் பட்டன். எப்போல்லாம் இந்த டெலீட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேனோ அந்த டெலீட் பட்டன் ரிமூவ் கேரக்டர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் செய்யும். அதோட அந்த இண்டெக்ஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கும். அப்போது அந்த இண்டெக்ஸ் மட்டும் இந்த கேரக்டர்ஸ் அரேக்குள்ளேருந்து ஃபில்டர் செய்யப்பட்டு அந்த ஸ்டேட் ஆனது மாற்றப்பட்டுரும் இந்த செட் ஸ்டேட்டுன்ற ஃபங்க்ஷன் மூலமாக. அப்போ நம்மளுக்கு ரியாக்ட் புரிஞ்சுக்கும், ஒரு ஸ்டேட் மாறி இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டா இந்த டேபிள் ரோஸ் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும்னு மாற்றிட்டு உங்களுக்கு திரும்ப இந்த அவுட்புட்டை காட்டும். இப்போ நான் அதை கிளிக் செய்யும் போது அதுதான் நடக்க போகுது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. டெலீட் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த டேட்டா திரும்பவும் வந்திருக்கும். காரணம் என்னென்னா இந்த ஸ்டேட்டானது ஆரம்ப நிலையில் என்ன டேட்டாவை கொண்டு இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு திரும்பவும் கொண்டு வரப்பட்டுரும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டேட்குள்ளே தான் இந்த டேட்டாவை வச்சுருக்கோம். அந்த ஸ்டேட் திரும்பவும் ஆரம்ப நிலைக்கு வரும்போது அது என்ன டேட்டாவை வச்சுருக்குமோ அதை கொண்டு வரும். திரும்ப அது எப்போல்லாம் மாற்றப்படுதோ அந்த மாற்றப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் டாமை மாற்றிக்கிட்டே இருக்கும் பின்னாடி. அப்படி தான் உங்களுக்கு இந்த அவுட்புட் ஆனது இங்கே மாறிக்கிட்டு இருக்கு. ஆக ஸ்டேட் அடிப்படையில் தான் இங்கே டேட்டாவானது இங்கே உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்டை பயன்படுத்தி டேட்டாக்குள்ளே எப்படி மாற்றங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.